செங்கோட்டையன் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். அது நெகட்டிவாக சில பேரும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நெகட்டிவ் இல்லைங்க, அது ரொம்ப பாசிட்டிவ்ங்க. இப்போ செங்கோட்டையன் மேலே 1000 குறைகள் இருக்கலாம், அவர் மேலே சில தனிப்பட்ட புகார்கள்லாம் வந்து தான் ஜெயலலிதா அவங்கள அமைச்சர் பதவியிலேருந்தே அவங்க இருக்கும்போதே தூக்கி அடித்தார். ஆனால் பொது வாழ்க்கையிலங்க ஒரு ஆள் தமிழ்நாட்டு வரலாற்றில் வெகு சிலரே செங்கோட்டையன் மாதிரி 50 வருஷமாக எம்எல்ஏ, 8-9 வருஷமாக தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. இவ்வளோ பொறுப்புகளை வகித்தவர் இவ்வளோ காலம் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் எந்த விதமான அவதூறுக்கும் ஆளாகலை. பொது வெளியில், பொது வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையை நான் பேசலை, அது யாரது எடுத்தாலுமே நம்ம பிரச்சனை ஆகிடும், புரியுதுங்களா? ஆனால் பொது வாழ்க்கையில் அமைச்சர் என்ற முறையில், ஆளுங்கட்சி பிரமுகர் என்ற முறையில், அதிமுக எம்எல்ஏ தலைவர் என்ற முறையில் இதுவரையில் எதிர்கட்சிகள் கூட அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும், இது எவ்வளோ பெரிய விஷயங்க. வார்டு கவுன்சிலர் ஆனாலே ஊழல் புகார் வந்துடுதுங்க இன்னைக்கு. அது அரசியல் எடுபடுறது இல்லை. இப்போ நல்ல கண்ணு நல்ல தலைவர்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த கட்சிக்கு என்ன பெனிஃபிட்? அது மக்களே மாறிட்டாங்க.